பாத்தீங்கன்னா ஒரு வயசானவரு பைத்தியம் பிடிச்சனால வித்தியாசமா நடந்துகிட்டு பெருசா கத்திக்கிட்டு இருக்காரு. அப்போ அந்த இடத்துக்கு வந்த நர்ஸ் பாத்தீங்கன்னா சத்தம் போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. ஆனாலும் இந்த வயசானவரு வேணும்னே சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காரு. இத பார்த்தோன்னு இந்த நர்ஸ் பாத்தீங்கன்னா வயசானவர்னு கூட பார்க்காம அவரை போட்டு பலமா அடிக்கிறாங்க. அதுக்கப்புறமா இந்த வயசானவரு வழக்கம் போல வித்தியாசமா பண்ணிக்கிட்டு கத்திக்கிட்டு இருக்காரு. இத பார்த்தோன்னு இந்த நர்ஸும் திரும்பியும் சத்தம் போடாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த வயசானவர் அந்த நர்ஸ் சொல்றதை எதையுமே கண்டுக்காம அவரை பாத்தீங்கன்னா கத்திக்கிட்டு இருக்காரு. அந்த நர்ஸும் அவரை போட்டு அடி அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்படியே ஒரு நாள் பாத்தீங்கன்னா இந்த வயசானவரு சத்தம் போடாம வித்தியாசமா எதுவுமே செய்யாம அமைதியா இருக்காரு. இத பார்த்து இந்த நர்ஸும் என்ன இவர் அமைதியா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே அவரை போட்டு அடிக்கிறாங்க. டெய்லியுமே அந்த வயசானவரை போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. இவங்க அடிக்கிறனாலேயே அந்த வயசானவர் பாத்தீங்கன்னா இன்னுமே பைத்தியமாகறாரு. இப்படியே அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த கம்பு அப்படியே உடைஞ்சிருது. அவரை டெய்லியுமே அடிக்கிறதுனால அவருக்கு பாத்தீங்கன்னா பெரிய காயங்களா ஆயிருது. இப்படியே கொஞ்ச நாட்களுக்கு அப்புறம் காட்டுறாங்க. இந்த நர்ஸ் என்னடா இவர் சத்தம் போடலையே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாக்குறாங்க. அப்படி வந்து பாக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த வயசானவர் நார்மலான மனுஷங்க எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி உட்கார்ந்து பேப்பர் படிச்சுக்கிட்டு இருக்காரு. இத பார்த்து இந்த நர்ஸும் இவர் நார்மல் ஆகிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போய் பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி பாத்துக்கிட்டு இருக்கும்போது இந்த வயசானவர் அவர் பக்கத்துல இருந்த கம்பை எடுத்து இந்த நர்ஸ் எப்படி அந்த வயசானவர் அடிப்பாங்களோ அதே மாதிரி இந்த வயசானவர் அந்த நர்ஸை போட்டு அடிச்சு பழி வாங்குறாரு. இப்படியே இந்த ஒரு ஷார்ட் பிலிமையும் முடிக்கிறாங்க. இந்த ஷார்ட் பிலிமை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.